ஹோம்ஒர்க்கை டைமுக்கு முடிக்கிறது கிடையாது, கொடுக்குற காய்கறியை ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம், சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை. இது தானங்க பெரும்பாலுமா நம்ம எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு விஷயம், நம்ம நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி கேட்குற ஒரு விஷயம். இது நடந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஆஸ் அ பேரண்ட்டாக நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரிகர் ஏற்படும், ஒரு இரிட்டேஷன் வரும். அண்ட் அந்த இரிட்டேஷன் கொஞ்ச நேரத்தில் கோவமாக மாறும். அது நம்ம குரலில் தெரியும். முதல்ல அவங்கள வார்ன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிருவோம், அண்ட் சில டைம் நம்ம அடிக்கவும் ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த டெய்லி ஸ்ட்ரகிள்ஸை நம்ம அவங்க கிட்ட கத்தாம, திட்டாம, அடிக்காம சயின்ஸ் பிளஸ் சைக்காலஜிக்கலா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது என் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறத சொல்லிடுறேங்க. நான் ரேண்டமா டிப்ஸ் கொடுக்குற ஒரு மாம் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். நான் என் குழந்தைங்களுக்காக பெட்டர் பேரண்ட் ஆகணும்ட்டு நிறைய கோர்சஸ், நிறைய புக்ஸ் படிச்சு என்னோட ஜேர்னியை கிக் ஸ்டார்ட் பண்ணி நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேங்க. அண்ட் இந்த ஜேர்னில நான் கத்துக்கிட்டதை உங்களுக்கும் ஷேர் பண்ண போறேன். சிம்பிள் பிளஸ் ப்ராக்டிக்கல். அண்ட் ஏற்கனவே நிறைய பேரண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பெனிஃபிட்ஸும் பார்த்துருக்காங்க. ஓகே, அண்ட் இதே டைம் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட எப்பயும் கேட்குற கேள்வியும் நான் அட்ரஸ் பண்ண விரும்புறாங்க. நம்மளெல்லாம் அடிச்சு தானே வளர்த்தாங்க, நம்ம இன்னைக்கு நல்லா இல்லையா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்க மனசுல கை வச்சு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு தடவையாவது இதை நம்ம கிட்ட திட்டாமலே சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல இதை நம்ம கிட்ட பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம நினைச்சது இல்லையா? அண்ட் அஸ் அ பேரண்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒரு பேரண்டிங் சைக்கிள பிரேக் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வளர்ந்த விதத்துல உங்க அப்பா அம்மா வளரல, அவங்க ஏதோ ஒரு பேரண்டிங் சைக்கிள பிரேக் பண்ணி தான் உங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அஸ் அ ரெஸ்பான்சிபிள் பேரண்டா ஒரு ஜென்ரேஷனுக்குமே அது இருக்குங்க. நம்ம எந்த சைக்கிள பிரேக் பண்ணணும், அண்ட் அந்த சைக்கிள பிரேக் பண்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸையும் அனுபவத்தையும் கொடுக்க முடியும்னா அது நம்மளுடைய கடமையும் கூட. அண்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு பனிஷ்மெண்ட் மூலயமா டிசிப்ளின் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த வேலை நடக்கும், ஏன்னா அது பயத்தினால நடக்குது. பட் பசங்க அந்த இடத்துல கத்துக்க மாட்டாங்க. லேர்னிங் வில் பி கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். நாளைக்கு உங்க பசங்க அவங்களாவே ஒரு செல்ஃப் ரெகுலேட்டடான விஷயங்களை சூஸ் பண்ணணும், அண்ட் அவங்க லைஃபோட கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னையில இருந்தே நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பா திட்டுறதும் அடிக்கிறதும் ஒரு பெட்டர் டூல் கிடையாதுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு 5 சயின்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் பேஸ்டு டெக்னிக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக், எமோஷனல் கனெக்ஷன். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பசங்களோட செய்கை மூலியமா நம்ம டக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்த ஒரு பேரண்டோட கன்சர்ன் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்க குழந்தை எப்பயுமே ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கும். அதுவும் மேக்ஸ் ஹோம்ஒர்க்னா கண்டிப்பா இன்னைக்கு பண்ணவே பண்ண மாட்டா அந்த குழந்தை. அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, ஹோம்ஒர்க் பண்றதுனாலே உனக்கு எப்பயுமே ப்ராப்ளம் தான், நீ ஏன் ஒரு சோம்பேறித்தனமாவே இருக்க, உனக்கு டிவி பார்க்க பிடிக்கும், மொபைல் விளையாட பிடிக்கும், ஆனா ஹோம்ஒர்க் பண்றது மட்டும் கஷ்டம் இல்ல, மூடிட்டு நான் சொல்ற ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுடைய ரெகுலர் ஸ்டைல். அண்ட் அவங்க என்கிட்ட வரும்போது நான் அவங்க கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் உங்க குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணாதமா இருக்கும்போது முதல்ல போய் அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணா பிடிக்கல அப்படிங்கறது அம்மாக்கு தெரியுது, பட் எதனால அப்படிங்கறது எனக்கு சொல்லு, உனக்கு அது கஷ்டமா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதனாலன்னு சொன்னாதானே அம்மாவும் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த குழந்தை பக்கத்துல போய் அந்த குழந்தை கண்ணை பார்த்து குழந்தைய நெருக்கமா இருக்கும்போது பேசினாங்க. அண்ட் அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஓப்பன் அப் பண்ணுச்சு. அந்த குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, அம்மா நான் டெய்லி படிக்கிறேன், பட் ஸ்டில் எனக்கு சம்ஸ் போடும்போது எனக்கு ஆன்சர்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு அது ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு, நான் டெய்லி ஹோம்ஒர்க் பண்றதுனால என்ன யூஸ், எனக்கு எப்படியுமே மேத்ஸ் வரல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சாங்க. இதுதான் நம்ம அந்த குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லும் போது லேசினஸ் இல்லைன்னா அவங்களுக்கு மொபைல் மேல இருக்கிற அட்ராக்ஷன் ஈஸியா ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணிடுவோம். பட் நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கிட்ட போய் மனசை விட்டு பேசும்போதுதான் அந்த குழந்தைங்க அப்படி பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு, ஞாபகம் வச்சுக்க முடியல, நம்மளால ஒரு சம்மை சக்சஸ்ஃபுல்லா போட முடியல, விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. இந்த அம்மா கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணது, நீங்க அந்த குழந்தையோட உட்கார்ந்து மேக்ஸ் போடும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சம்மை போடலாம், அண்ட் அதுக்கப்புறமா நீ 3rd சம்ல இருந்து தனியா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கறத சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இது கோ ரெகுலேஷன் அப்படின்னு சைல்ட் சைக்காலஜில சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் காமன் கனெக்டடா இருந்து நம்ம குழந்தைங்க எப்ப பிரச்சனை பண்ணும்போதும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும்னா, இந்த டைம் என் குழந்தைக்கு என்னோட சப்போர்ட் தேவை அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். 2வது விஷயம், செட் கிளியர் அண்ட் ஸ்பெசிபிக் ரூல்ஸ். இதுக்கு நம்ம பெரும்பாலுமான வீட்டில் இப்போத்தி இருக்கிற டிஜிட்டல் பிரச்சனையை எடுத்துக்குவாங்க, ஃபோன்ஸு ஸ்க்ரீன்ஸ் நிறையா பார்க்கறது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அஸ் அ ஃபேமிலி அலாங் வித் யுவர் சில்ட்ரன் உட்காந்து ஒரு டிஜிட்டல் அக்ரிமெண்ட் போடுங்க. அதில் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு 90 மினிட்ஸ் மேலே ஃபோனோ ஸ்க்ரீனோ கிடையாது. அண்ட் ஒவ்வொரு தடவையும் அவங்க இது யூஸ் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஃபிசிக்கலி நோட் வச்சுருக்கோம். அதில் அவங்க டைமர் எழுதிட்டு அந்த டைமரை ஃபோனில் வச்சுருவாங்க. அண்ட் அந்த டைமர் வந்து எப்பயுமே 20 மினிட்ஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது அட் அ ஸ்ட்ரெச்சில். அண்ட் டைமர் தாண்டி அவங்க அந்த ஃபோன் பார்க்கும்போது அன்றைக்கி ரெஸ்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ஃபோன் கிடையாது. இதுதான் அந்த கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக் பவுண்டரிஸ். நம்ம இது செய்யும் போது என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். நம்ம இந்த ரூலில் நம்ம ஃபேமிலியில் வச்சுருக்கோம் இல்லை அப்படிங்கிறது. அண்ட் கொஞ்ச நாளில் குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், கண்ட்ரோல்டு சாய்ஸஸ். குழந்தைங்க கிட்ட எப்பயுமே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி சாப்பிடு, இப்போ விளையாடு, ஹோம்ஒர்க் பண்ணு, போய் தூங்கு, இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் ஃபாலோவராக மட்டும்தான் ஆவாங்க. நம்மளால ஒரு ஃபியூச்சர் லீடர்ஸை நம்மளால வந்து அவங்களுக்குள்ள எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்கு பதிலாக எப்பயுமே அவங்களுக்குள்ள ஒரு அட்டானமியை கொடுங்க. அவங்களுக்கு எப்பயுமே சாய்ஸஸ் கொடுங்க. பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. அண்ட் இப்போ நமக்கு என்ன வேணும், பசங்க வந்து ஆன் டைம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தூங்க போகணும். நம்ம இன்னும் 7 o'clock இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிக்கணும். மணி இப்போ 6 ஆகுது. நீ எப்படி ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் கேம்ஸ் விளையாடுறியா, இல்லை 30 மினிட்ஸ் கேம்ஸ் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ண போறியா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அவங்களே அந்த சாய்ஸை செலக்ட் பண்ணட்டும். அண்ட் அவங்க ஸ்டில் குழந்தைங்க தாங்க, நம்மளுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த 30 மினிட்ஸ் முடியும் போது குழந்தைங்க கிட்ட போய் காமா, நீ சொன்ன 30 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, நீ விளையாடணும்னு சொன்ன, விளையாடியாச்சு, இப்போ நம்மளுக்கு ஹோம்ஒர்க் டைம் அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் குழந்தைங்க ஸ்டில் ரெசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபோனை இப்போ நீ வைக்கிறியா இல்லை நானே அதை வாங்கிக்கவா அப்படிங்கிறத கேளுங்க. தே வில் அக்செப்ட் அண்ட் தே வில் ஸ்டார்ட் டு டூ இட். இன்னைய டிஜிட்டல் ஏஜில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டையோ ஏஐயோ நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதை நம்மளால தடுக்க முடியாதுங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த டெக்னாலஜியையும் இந்த நாலேஜையும் எப்படி அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணணும், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஃபியூச்சருக்கும் இதை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டானமி கொடுக்கும்போது அவங்களால கற்றுக்க முடியும். ஃபோர்த் ஒன், கான்ஷியஸ் அட்டென்ஷன். வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. அண்ட் அந்த பெரிய குழந்தை வந்து சின்ன குழந்தைகிட்ட இருந்து பொம்மையை பிடுங்கிடுச்சு. அண்ட் சின்ன குழந்தை அழுவ ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், இப்போ எதுக்கு குழந்தைகிட்ட இருந்து பொம்மையை வாங்கினேன், குடு அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லு அப்படின்ட்டு பெரிய குழந்தைகிட்ட சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணும்போது அம்மா வந்து நம்மளை வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அது குட் அட்டென்ஷனா பேட் அட்டென்ஷனாங்கிறது குழந்தைங்களுக்கு புரியாது. அதனால அவங்க மறுபடியும் சேட்டைகளையும் குறும்புகளையும் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம எப்பயுமே பசங்க கிட்ட எப்போ ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ரைட் பிஹேவியர்ல இருக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம வீட்டில் யாருமே யார்கிட்டயும் எந்த பொருளையும் பிடுங்க மாட்டோம்டா, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கூடுன்னு சொல்லி கேட்டு வாங்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா குழந்தைகிட்ட செய்யக்கூடாதது மட்டும் இல்லை, அது எப்படி கரெக்டாக செய்யணுங்கிறதையும் நம்ம சொல்லி தரணும். டைம் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறதோ இல்லை அவங்க விளையாடுறதோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய போய் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம இப்படி பண்ணும்போதும் அம்மாவுக்கு வந்து நம்ம மேலே அட்டென்ஷன் வருது, அம்மா நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி அந்த குழந்தைங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட நல்ல விஷயத்த பண்ணும்போது உங்களுடைய அட்டென்ஷனை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5வது விஷயம், பேரண்ட்ஸ் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் எமோஷனல் மேனேஜ்மெண்ட். இருக்கிறதுலே ஹைலி காம்ப்ளிகேட்டட் பட் வெரி பவர்ஃபுல் இதுதாங்க. குழந்தைங்களுக்கு என்னைக்குமே நம்ம எமோஷனல் கண்ட்ரோலையும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கற்றுக் கொடுக்க முடியாது. அது அவங்க பார்த்து அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ட்ரேட்ஸை நம்ம அஸ் அ பேரண்ட்டாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி எக்ஸிபிட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கோவத்தையோ ஃப்ரஸ்ட்ரேஷனையோ இல்லை சோகத்தையோ எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத நம்ம குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது. கோவப்படாதீங்க, கத்தாதீங்கன்னு நம்ம சொல்லிடலாம். பட் ஹவு, அதுக்கு நான் ஏன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற 3 ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். இது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், டிக்ளேர் யுவர் செல்ஃப் தட் ஆல் தி எமோஷன்ஸ் ஆர் வேலிட் அண்ட் ரைட். எந்த பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் மண்ணில் பிறப்பது போல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ்ல தப்பு கரெக்டுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எல்லா எமோஷன்ஸுமே நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஃபீல் பண்ற ஏதோ ஒரு விதமான வெளிப்பாடு தான். கோவப்படுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கோவத்தை நம்ம எப்படி வெளிக்காட்டுறோம் அப்படிங்கிறது தான் அது தப்பா கரெக்டாங்கிறது முடிவு பண்ணுது. ஸோ எப்பயுமே ஸ்டெப் 1, உங்களோட எமோஷன்ஸை நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி லேபிள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டயர்டா இருக்கேன், எனக்கு இப்போ கோவமா இருக்கு, ஐ எம் ஃபீலிங் எக்ஸாஸ்டட். செகண்ட், அந்த எமோஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் முக்கியமான விஷயம், நம்ம அதை ரிலீஸ் பண்ணணும். அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ்வலி யூஸ் பண்ணுறது EFT டேப்பிங்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் லைக் ஐ எம் ஃபைன் தட் டுடே ஐ எம் எக்ஸாஸ்டட், பட் இன்னைக்கு என்னால் ஸ்டில் என்னோட விஷயங்களை வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த காலர் போன்ஸில் டேப் பண்ணுங்க. இல்லைனா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷனும் பண்ணுங்க. நம்ம பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்ப்ராசஸ்டு எமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்.
நம்ம நார்மலி நம்ம கோவப்படுறது தப்புன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னொரு இடத்துல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அண்ட் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சிம்பிள் டிப் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த எமோஷனை ரெக்கக்னைஸ் பண்ணி லேபிள் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ற ப்ராசஸ்க்கு நடுவில் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ட்ரிகர் ஆகிற மாதிரி மொமெண்ட்ஸ் நடக்கும்போது, அம்மா இப்போ கொஞ்சம் கோவமா இருக்கேன், நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம கோவத்தை ஹேண்டில் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்களா இருந்தா கத்துறதும் அடிக்கிறதும் ஓகே தான் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு பதிலாக ஒவ்வொரு எமோஷனையும் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தருவோம். இதுக்கப்புறம் இந்த 5 மெத்தடை உங்க லைஃப்ல உங்க குழந்தைங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவீங்க நான் கண்டிப்பா நம்புறேங்க. நம்மளால ஒரு விஷயத்த அடிக்காம திட்டாம செய்ய முடியும்னா நம்ம ஏன் அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணக்கூடாது? இதுல எந்த டெக்னிக் நீங்க எடுத்து ஃபாலோ பண்றீங்கன்றதை மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.